சிவா திருச்சிற்றம்பலம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய வணக்கத்திற்குரிய தன்வீர் தயானந்த மகராஜ் சுவாமிகள் அவர்களே, வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் முரளிதரன் ஐயா அவர்களே, வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர்களே, திரைத்துறையைச் சேர்ந்த பெருமக்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நான் பல கூட்டங்கள் போயிருக்கிறேன். இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய வேறுபாடு என்ன தெரியுமா? வந்திருக்க அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட சுவாமி பொன்னாடை போர்த்தி ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள். அநேகமாக எல்லாருக்கும் இது அவருடைய பெருங்கருணையை காட்டுகிறது. ஒரு பெரிய நிகழ்ச்சி இப்போ சுவாமி எனக்கு சொன்னார்கள். மதுரை மீனாட்சியினுடைய திருவருள் பெற்றவர் இந்த சுவாமிஜி. உங்களுக்கெல்லாம் தெரியுமா மதுரை கோயிலில் எத்தனை வாசல்? கொஞ்சம் யோசிங்க. மதுரை கோயிலில் எத்தனை வாசல்? மதுரைக்கு போயிருக்கீங்களா இல்லையா? எத்தனை வாசல்? 4 5? இங்கே தங்கராஜ் 5ங்கிறார். ஏன்னா மதுரைக்காரர் 5 வாசல். 4 பக்கம் 4 வாசல். ராஜகோபுரம் தெற்கில் ஒரு வாசல், மேற்கில் ஒரு வாசல், கிழக்கில் ஒரு வாசல், வடக்கில் ஒரு வாசல், 4 பக்கம் ராஜகோபுரம். ஆனால் சுவாமி அது வழியாக வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. ஆசாமிகள் தான் போக வர இருப்போம், சாமி போகாது. என்ன சார் இவ்வளவு பெரிய வாசல்? 9 நிலை. ஆனால் அந்த வாசல் வழியாக சொக்கலிங்க பெருமான் திருவீதி உலா வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. அப்போ எந்த வாசல் வழியாக வருவார்? அம்மன் சந்நிதின்னு ஒரு வாசல். கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில், இன்னும் சொல்லப்போனால் கிழக்கு கோபுரத்துக்கு வலது பக்கத்தில் அம்பாள் மீனாட்சியினுடைய சந்நிதி. நேர பார்த்தா மீனாட்சி தெரிவாள். அந்த சந்நிதி அது வழியாத்தான் சுவாமி வருவார், திரும்ப உள்ள போவார். எத்தனை திருவிழாவாக இருந்தாலும் சரி, ராஜகோபுரத்தின் வழியாக சுவாமி வரமாட்டார். என்ன அர்த்தம்? சைவ சித்தாந்தம் அங்கே இருக்கிறது. நான் சாமிட்ட அடுத்தாப்பில் வர்றேன். சைவ சித்தாந்தம் அங்கே இருக்கிறது. என்ன சார் சைவ சித்தாந்தம்? எளிமையாக சொல்கிறேன். அம்மாட்ட சொன்னாத்தான் அப்பாட்ட ஒரு காரியம் நடக்கும். இதான் சைவ சித்தாந்தம். என்ன சார் என்னமோ சொல்கிறீங்களே? சிவபெருமான் நம்மிடம் வர வேண்டுமானால் மீனாட்சியின் மூலம்தான் வருவார். நீங்கள் சிவபெருமானிடம் போக வேண்டுமானால் மீனாட்சியின் மூலம்தான் போக வேண்டும். அதான் எல்லாம் வர்றது, கோயிலுக்குள்ளே போகிறது எல்லாம் அம்மன் சந்நிதி, மீனாட்சியினுடைய சந்நிதி. திருவாசகத்தில் ஒரு வரி, அவன் அருளாலே, அப்புறம் தெரியுமா? அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இறைவனுடைய திருவருளாலே தான் இறைவனை வணங்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள்லாம் இங்கே வந்து சுவாமியினுடைய பிறந்த நாளில் கலந்து கொண்டு அவர் ஆசீர்வாதம் பெற்று திருவாசகம் கேட்க வேண்டும் என்று யார் யார் தலையில் எழுதியிருக்கோ அவங்க தான் இன்னைக்கு தாஜ் கன்னிமாரா ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. மீனாட்சியின் மூலம்தான் இறையருளை நீ பெற முடியும்.
இறைவன் உன்னிடம் வர வேண்டுமானால் மீனாட்சியின் மூலம்தான் வருவான். இன்னும் புரிகிறாப்பில் சொல்லவா? நம்ம பையனுக்கு ஒரு 5000 ரூபா எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு பணம் தேவை. அம்மாவை கேட்பானா அப்பாவை கேட்பானா? அப்பாவை கேட்டால் பெல்ட்டு பிஞ்சு போயிடும். யார்கிட்ட கேட்பான்? அம்மாட்ட கேட்பான். அம்மா என்ன சொல்லுவா? கவலைப்படாதரா, நாம் பார்த்து எந்த நேரத்தில் சொன்னால் அவர் எல்லாத்துக்கும் தலையாட்டுவாரோ அந்த நேரம் பார்த்து நான் சொல்லி வாங்கி தர்றேன். இதுதான் அங்கேயும். அம்பாள் மீனாட்சியின் மூலம்தான் இறைவனை அடைய முடியும். இதை காட்டுறதுக்காகத்தான் மதுரை கோயிலில் 4 கோபுரங்கள், ராஜகோபுரங்கள் இருந்தாலும் சுவாமி எந்த வழியாக வருவார்? அம்மன் சந்நிதி வழியாகத்தான் வருவார். அந்த அம்பாள் மயில் வடிவத்திலே ஒரு அழகான பையை கொடுத்து ஒருவரை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி இருக்கிறாள். அவருக்கு பெயர்தான் தன்வீர் தயானந்த சுவாமிகள். ஏம்மா, மீனாட்சியே வாழ்த்தினதுக்கப்புறம் நான் என்ன வாழ்த்த முடியும்? ஆனால் எனக்கு ஒரு தகுதி இருக்குது. என்ன தெரியுமா? 1967 இருந்து மதுரையிலே மீனாட்சியின் திருவடிகளை பிடித்து கொண்டிருக்கக்கூடியவன். அதனாலே சுவாமிஜி அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் பேசுகிறேன். வணங்குறதுக்கு காரணம் அவர் நிலை, வாழ்த்துறதுக்கு காரணம் நான் மீனாட்சியின் திருவடியிலிருந்து வந்திருக்கிறேன். சுவாமிக்கு நம்முடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். யோகிக்கு சித்தருக்கு என்ன வித்தியாசம்? யோகி 8 படிகளை கடந்தவர். திருமந்திரத்திலே வரும் யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி 8 படி. நான் அதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா சுவாமிக்கு அடுத்த பர்த்டே வந்துடும். 8ஐயும் சொல்லலை. அதில் ஈடுபடுவர் யோகி. சித்தர்னா என்ன அர்த்தம்? தான் மட்டும் முன்னேறாமல் உலக மக்களையெல்லாம் சேர்த்து அழைத்து கொண்டு அவர்களுக்கு வியாதி வந்துதா மூலிகை மூலம் வைத்தியம் செய்து, சித்த வைத்தியம். அவர்கள் மனத்துக்கு வைத்தியம் செய்து அவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு சென்று இறைவனோடு சேர்க்கிறாரே, அவருக்கு சித்தர்னு பேர். சுவாமி தனியாக இருந்தால் யோகி. ஒரு அறக்கட்டளை வச்சு கல்வியை வளர்த்து தொண்டு செய்தால் சித்தர். எனவே ஒரு யோகியையும் ஒரு சித்தரையும் இன்றைக்கு கண்டு வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நான் திருவாசகத்துக்குள்ளே போகிறேன். எனக்கு என்ன கட்டளை? திருவாசகத்தை பற்றி பேச வேண்டும். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருவார் உருகார் என்று பேசுவார்கள். நான் 3 நிகழ்ச்சி மட்டும் சொல்கிறேன். அதை கேட்டதுக்கப்புறம் திருவாசகத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப சுருக்கமாக என்னுடைய பேச்சு. 3 நிகழ்ச்சிகள். முதலாவது நிகழ்ச்சி, சென்னையில் கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். 1925 நான் சொல்கிற நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 100 வருஷம் வரப்போகுது. அடுத்த வருஷம் வந்தால் 100ஆண்டு விழா. 1925 ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் இங்கே ஒரு நீதி அரசர் இருந்தார் அந்த காலத்தில். அவருடைய மாமாவுக்கு பேர் கந்தசாமி பிள்ளை. அவரைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு ஆசை வந்தது, லத்தீன் படிக்கணும். லாட்டின் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லா. சட்டத்தின் மொழி லத்தீன். பெரும்பாலான சட்ட வார்த்தைகள் லத்தீனில் இருக்கும். நீதிபதிகளை வச்சுக்கிட்டு நான் வகுப்பெடுக்கலாமா? எடுக்கப்படாது. லாட்டின் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லா, சட்டத்தின் மொழி. அவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, லத்தீன் படிக்கணும். தமிழ் படித்தவருக்கு லத்தீன் படிக்க ஆசை. யார்கிட்ட போகலாம்? சென்னையிலே ஒரு கிறிஸ்தவ வக்கீல். அவர்கிட்ட போனார். எனக்கு லத்தீன் சொல்லி கொடுக்குறீங்களா? அவருக்கு சந்தோஷம். படித்ததை 4 பேருக்கு சொல்லாமல் இறக்கக்கூடாது. எழுதி வச்சுங்கோ. படித்ததை 4 பேருக்கு சொல்லாமல் செத்து போனால் அவன் அடுத்த பிறவியில் பிரம்ம ராட்சசாக பிறந்து தலைகீழாக தொங்குவான். கிருபானந்த வாரியார் எழுதுகிறாரு. காலையில் படித்ததை சாயந்தரம் சொல்லிவிடுவார். ஏன் தெரியுமா? பணக்காரர் இறந்து போனால் பணத்தை போட்டுட்டு தான் இறந்து போகிறாரு.
படித்தவன் இறந்து போனா படிப்பை கொண்டுக்கிட்டே போயிடுறேன். வாங்க முடியுமா? அதனால படித்ததை 4 பேருக்கு சொல்லணும். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ என்பது கந்தர் அனுபூதி. முருகா, இந்த படிச்சுட்டு யாருக்கும் சொல்லாம மறைச்சி வைக்கிறானே, அவங்கிட்ட போய் படிப்பு கொடுன்னு கேட்காத வாழ்க்கையை எனக்கு கொடு. கந்தர் அனுபூதி. சரின்ட்டார் நம்ம லத்தின்னு சொல்ற கொடுக்க. கந்தசாமி பிள்ளை சாயந்தரம் 5லேருந்து 6 வகுப்பு. கந்தசாமி பிள்ளை கீழே உட்கார்ந்துருப்பார், வக்கீல் ஐயா மேலே உட்கார்ந்துருப்பார். அந்த காலத்தில் வாத்தியார் தான் மேலே இருக்கணும், பையன் கீழே இருக்கணும். அந்த காலத்தில் வாத்தியார் உட்கார்ந்துருப்பார், பையன் நிற்பான். இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. பாடம் நடந்தது, 6 மாதம் பாடம் நடந்தது. ஒரு நாள் வக்கீல் ஐயா ரொம்ப கவலையோடு வந்து அந்த கோட்டை கலட்டி அப்படி தூக்கி போட்டார். கந்தசாமி பிள்ளை கேட்குறார், என்ன இன்னைக்கு இவ்வளவு விரக்தியாக இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பொழப்பில் மோசமான பொழப்பு வக்கீல் பொழப்பு தான். என்ன அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பெரிய வக்கீல் இல்லை. காலையில் சர்ச்சில் போய் பெருமானை கும்பிடுறேன், இயேசுநாதரை கும்பிடுறேன், மேரி மாதாவை கும்பிடுறேன். மத்தியானம் கோர்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் சர்ச்சினுடைய சொத்துக்களை வைத்திருக்கிறானோ அவனுக்கெல்லாம் நான் தான் வக்கீல். கோயில் சொத்தை எடுத்து வச்சிருக்கவனுக்கெல்லாம் நான் தான் வக்கீல். இங்கே வந்து மாறுபட்டு பேசுகிறேன். காலையில் கோயிலில் கும்பிடுறேன், கோர்ட்டுக்கு வந்தா அந்த கோயில் சொத்துக்களை எவன் அநியாயமாக எடுத்து வச்சிருக்கானோ அவனுக்காக நான் வாதாடுகிறேன். வெறுத்து போய்விட்டது. கடவுளே, எங்கள் பைபிளில் ஒன்று சொல்லி இருக்கு, கடவுளே, நான் உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டு விடாதே. கந்தசாமி பிள்ளை உங்கள் தமிழில் எங்கேயாவது சொல்லியிருக்கா? நம்மளாக இருந்தால் தெரியாதுன்றுவோம். நம்ம தமிழை ஒழுங்காக படிக்கலையே. கந்தசாமி பிள்ளை தமிழை படித்தவர். என்ன தெரியுமா சொன்னார்? எங்களுடைய நூலில் இருக்கிறது. எங்கே? அந்த பாட்டை சொல்லுங்க. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். ஏசுவதுன்னா திட்டுறது. அவன் என்னை ஏசிவிட்டான் சொல்கிறோமா இல்லையா? ஏத்துவதுன்னா பாராட்டுவது. கடவுளே, உன்னை வாழ்த்தினாலும் வைதாலும் என் பிழையை நோக்கி வருந்தக்கூடிய என்னை விட்டு விடாதே. நான் கடைசியாக நிற்கிறேன், கடவுளே என்னை விட்டுறாதே. எல்லாம் மாடு உள்ளே வந்துருச்சு, நான் நொண்டி மாடு கடைசியாக நிற்கிறேன், கதவை சாத்திப்படாதே. இதுதான் முழுக்க திருவாசகம். இந்த பாட்டை திருப்ப சொல்லவா? ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய் பவளமலை போன்ற சிவபெருமானேன் சித்துயிர்க்கு இறங்கி காய்ச்சினாலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. நாங்களெல்லாம் அமுதம் உண்ண வேண்டுமென்று நீ விஷத்தை சாப்பிட்டையே சிவபெருமானே, உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும். புரியுதா உங்களுக்கு? இந்த விஷத்தை சாப்பிட்றதுனா நம்ம திட்டுறதை வாங்கிக்கிறது. அதனால நீ விஷத்தையும் சாப்பிட்ட வந்தானே, நான் திட்டுனாலும் என்ன விட்டுறப்படாது. கந்தசாமி பிள்ளை பாட்டு நல்லா இருக்கே, இந்த பாட்டு எங்கே இருக்கு? யார் கேட்குறா? கிறிஸ்தவ வழக்கறிஞர் கந்தசாமி பிள்ளை சொல்கிறார், இந்த பாட்டு திருவாசகத்தில் இருக்கிறது. திருவாசகத்திலையா? திருவாசகத்தில் எங்கே இருக்கு? திருவாசகம் மொத்தம் 51 தலைப்பு. முதல் தலைப்பு சிவபுராணம், 2வது தலைப்பு கீர்த்தி திரு அகவல், 3வது தலைப்பு திரு அண்ட பகுதி, 4வது தலைப்பு போற்றி திரு அகவல், 5வது தலைப்பு திருச்சதகம், 6வது தலைப்பு நீத்தல் விண்ணப்பம், 7 திருவம்பாவை, 8 திரு அம்மானை, 9 திருப்பொற்சுண்ணம், 51 தலைப்பு வரிசைக்கு இருக்கு. அதில் இந்த பாட்டு நீத்தல் விண்ணப்பம், 6வது தலைப்பு நீத்தல் விண்ணப்பம், 50 பாட்டு. அதில் நான் சொன்னது 50வது பாட்டு. எங்கே? பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க.
ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கிறங்கி காய்ச்சினாலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. கந்தசாமி பிள்ளை ஒன்று செய்யலாமா? என்ன, நான் உங்களுக்கு 5லேருந்து 6 வரைக்கும் லத்தீன் சொல்லி கொடுக்குறேன்ல. ஆமாம், 6லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுக்குறீங்களா? அந்த வக்கீலை பாராட்டணுமா இல்லையா? அறிவு எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கணும். சோறு போடுற இடத்துக்கு போகாமல் இருக்கலாம், அறிவு கொடுக்குற இடத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது. சோறு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வேற பேர் மாறி போயிடும். மாறாட்டியது மேற்கொண்டு கஷ்டம். அறிவு 7 ஜென்மத்துக்கும் வராது. இப்போ படித்த படிப்பு 7 ஜென்மத்துக்கு உங்களை விடாது. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து திருவள்ளுவர் பேசியிருக்கிறார். என்ன கேட்கிறார்? 5 to 6 நான் உங்களுக்கு லத்தீன் நடத்துகிறேன், 6 to 7 கந்தசாமி பிள்ளை நீங்கள் எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுக்குறீங்களா? சரி. 5 to 6 வக்கீல் மேலே இருப்பார், கந்தசாமி பிள்ளை கீழே இருப்பார். 6 to 7 தமிழ் மேலே இருக்கும், வக்கீல் கீழே இருப்பார். பாருங்க, 1925 இந்த சென்னையில், தர்மமிகு சென்னைன்னு இதை வள்ளலார் பாடுறார். சரி, ஒரு 5-6 மாதம் ஆச்சு. வக்கீல் ஐயா படுத்து கிடக்கிறார். கந்தசாமி பிள்ளை வர்றார். பிள்ளை, இன்னைக்கு லத்தீன் வேண்டாம், திருவாசகம் வேணும், ஒரு பாட்டு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். உடம்பு சரியில்லை, என்னன்னு தெரியலை, படுத்து கிடக்கிறேன், ஒரு திருவாசகம் சொல்லுங்கள். கந்தசாமி பிள்ளைக்கு திடீர்னு திருவாசகத்தில் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. திருவாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு தெரியுமோ? சாமி அதைத்தான் இப்போ எனக்கு ஞாபகப்படுத்தினார். 658 பாட்டு. எத்தனை? ஒரு சின்ன குறிப்பு குறுக்கவா நான் பல இடத்துல கொடுத்துருக்கிறேன். இந்த யூடியூப்பில் வந்துருச்சு எல்லாம். இந்த சிவபுராணம்னு ஒன்று இருக்குது, நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்குங்க தயவு செய்து. பரவாயில்லையே, அடே அப்பா சந்தோஷம். திருவாசகத்தில் சிவபுராணம் 95 வரி. இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. எத்தனை வாழ்க? 6 வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. எத்தனை வெல்க? 5 வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 8 போற்றி 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி 6 5 8 மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்தில் குறிப்பு. இதான் நான் சொல்றது. சாமி இப்போ எங்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? 6ங்கிறது முருகப்பெருமான், 5ங்கிறது நமச்சிவாய சிவபெருமான், 8ங்கிறது மூச்சு காற்று. இந்த வாசி யோகம்ங்கிறாங்கல்ல, வாசி 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 வாசிவா. என்ன வாசி வாசின்னு அது சிவான்னு மாறிப்போச்சு. சொல்லி பாருங்க. மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தினால் உறுப்பு சிவக்கும் உரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புரிஷடையோனே. திருமூலர் திருமந்திரம். வாசி யோகா. ஆக 6 5 8ங்கிறது அதுதான் அப்படின்னு இப்போ சாமி புதுசாக சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அறிவு இது. சரி, நம்ம கதைக்கு போவோம்.
ஒரு பாட்டு சொல்லுங்க, இன்னைக்கு உடம்பு எனக்கு சரியா இல்லை வக்கீலையா. கந்தசாமி பிள்ளை 658 பாட்டில் ஒரு பாட்டு சொல்றார். எந்த பாட்டை சொல்றது? அதான் கடவுள் திருவுள்ளம். எந்த பாட்டை சொன்னார் தெரியுமா? 24ஆம் தலைப்பு, அடைக்கலப்பத்து, 8வது பாட்டு. என்ன பாட்டு? அடைக்கலப்பத்துன்னு ஒரு பகுதி. கடவுளே நான் உனக்கு அடைக்கலம், திருவாசகத்தில் உள்ள பகுதி. நீ சிவபெருமானே நீ எப்படி தெரியுமா? ஒரு இந்த எல்லாரும் இந்த மாம் பிஞ்சு சாப்பிட்ருப்பீங்கள்ல, மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும்பாங்க. மாவடு ரொம்ப நல்லா இருக்கும். மாவடுவை 2ஆ பிளந்தா உள்ள பகுதி பெண்ணுடைய கண் மாதிரி இருக்குமா. அம்பாள் மீனாட்சியினுடைய கண்ணு மாவடுவை பிளந்தாப்பல இருக்குமா. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். சிவபெருமானே, மாவடுவை பிளந்தது போலே கண்களை உடைய அம்பாள் பராசக்தியை உடம்பில் ஒரு பாகத்தில் ஏற்றுக்கொண்ட பெருமானேன், மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். நான் இறந்து போனா உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கொள், அல்லது இன்னொரு தாய் வயிற்றுக்கு அனுப்புவே. 2க்குள்ள ஒன்று தானே. அடுத்து பிறவி எடுக்கணும், இல்லை ஆண்டவனோட 2 கலக்கணும். 2க்குள்ள கும்பிக்கே இடுவாய். கும்பின வயிறு. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன். நீ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியலே. இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தாய் வயிறா அல்ல சிவபெருமான் திருவடியா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நெசவு நெய்கிற பொழுது ஒரு பாவு அங்கேயும் இங்கேயும் இப்படி போயிட்டு வருமே, அது மாதிரி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கோயிலுக்கு வந்தா ஒழுங்கா இருக்கிறேன், வீட்டுக்கு போனா எல்லா தப்பு தண்டாவையும் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு இதுக்கு ஊசலாடுகிறேன். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன். பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம், கெடுவேன். நீ விட்டுட்டா நான் கெட்டு போயிருவேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன். உன் திருவடிகளில் நான் அடைக்கலம். அவர் காதில் விழுந்துச்சு. கிறிஸ்தவ பெருமக்கள் அடைக்கல மாதான்னு கூப்பிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே மேரிக்கு என்ன பேரு? அடைக்கலம் தரக்கூடிய மாதா. அவர் காதலை இது விழுந்ததா? ஆகா, நல்லா இருக்கு. கந்தசாமி பிள்ளை ஒன்று செய்கிறீங்களா? என்ன? என்னால் எந்திரிக்க முடியலை. அந்த சுவத்தில் இதை எழுதுங்கோ. அந்த காலம் சுவத்தில் எழுதலாம், எழுதுறாரு. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். கும்பிக்கே அது வேண்டாம், இன்னொரு தாய் வயிற்றில் சேர்ப்பாயின்னு நம்ம எதுக்கு சொல்லுவானே? கடவுளா பார்த்து நமக்கு மோட்சத்தை கொடுத்துட்டா ஏன் அவருக்கு இதை ஞாபகப்படுத்துவானே? ஒருவேளை கொடுத்தா நல்லது தானே. பிள்ளை அதோட நிறுத்துங்க. எதோட? மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். நின் மலரடிக்கே தேட்டையகாரம் உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். அதோட நிறுத்துங்க, போதும். பிள்ளை நீங்க போகலாம், நாளைக்கு வரவேண்டி இருக்காது. ஐயா புரியுதா? புரியலையா? நாளைக்கு வரவேண்டி இருக்காது. அந்த புண்ணியவான் சிலுவை போட்ட வக்கீல் கிறிஸ்தவ பெருமகன் அன்னைக்கு ராத்திரி பூரா மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். நின் மலரடிக்கே கூவிடுவாய். நின் மலரடிக்கே கூவிடுவாய். உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். 10 முறை 15 முறை பாடினார். அப்படியே அடங்கிருச்சு. இதை கந்தசாமி பிள்ளை புத்தகத்தில் எழுதுகிறார். 1925. 3 விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன். ஒரு செய்தி இப்போ சொல்லி இருக்கிறேன். கந்தசாமி பிள்ளை இன்னும் 2 செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு தரப்பட்ட நேரம் எனக்கு தெரியும். 2 செய்தி சொல்ல போகிறேன். ரொம்ப சுருக்கமான செய்திகள். அதுக்குள்ள திருவாசகத்தை பற்றி ஒன்று உங்களுக்கெல்லாம் சொல்லணும். மனுஷனுக்கு பெருமையா, மனுஷன் பேருக்கு பெருமையா?
யோசிங்க, பேருக்குத்தான் பெருமை. ராமர் வந்த பொழுது அணை கட்டித்தான் இலங்கைக்கு போனார். ராம நாமத்தை சொன்ன ஆஞ்சநேயன் அப்படியே தாவிட்டான். இப்ப சொல்லுங்க, ராமருக்கு பெருமையா ராம நாமத்துக்கு பெருமையா? நமக்கு பெருமை இல்லை, நம்ம பேருக்கு. புரியிறாப்புல சொல்லவா? ஒரு பேங்குக்கு போனேன். பேங்க்கில் என்னுடைய ஃப்ரெண்டு தான் மேனேஜர். 5 லட்சம் ரூபா டெபாசிட் போட்டேன். ஒரு சின்ன எஸ்பி அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் ஒரு 50,000 போட்டேன். டே ராமசாமி, நம்ம 2 பேர் அந்த காலத்தில் கிளாஸ்மேட்டு. ஆமாம் ஆமாம் வாங்கிக்கிட்டேன். 4 நாள் ஆச்சு. போனேன். என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபா பணம் வேணும் கொடு. அன்றைக்கி 50,000 போட்டிருக்கேன் எஸ்பி அக்கௌண்ட்டில். அவன் என்ன பண்ணுறான்? ஒரு செக்கில் கையெழுத்து போடுங்கிறேன். ஏய், நானே வந்திருக்கேன், நீ என்ன கையெழுத்து கேட்குற? இல்லைப்பா, கையெழுத்து போட்டால் தான்ப்பா பணம் கொடுக்க முடியும். ஏன்யா, நான் முக்கியமா என் கையெழுத்து முக்கியமா? கையெழுத்து தாய்யா முக்கியம். கையெழுத்து இல்லாமல் பணத்தை கொடுத்தா என்ன ஆகும்? என் பொழப்பு போயிடும். புரியுதா? நம்மளை விட நம்ம பேருக்குத்தான் மரியாதை. சிவபெருமான் திருநாமம் 5 எழுத்து திருவாசகம் தொடங்குகிறது. நம சிவாய வாழ்க. அப்புறம்தான் நாதன் தாழ் வாழ்க. நாதனுங்கிறது கடவுள். நாதன்னா கணவன், மறக்காதீங்க. மாணிக்கவாசக சுவாமி தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு இறைவனோடு அனுபவித்தது, இறைவனை விட்டு பிரிந்தது, பிரிந்த காலத்தில் அழுதது, எல்லாத்தையும் சேர்த்தா அதுதான் திருவாசகம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கல்யாணம், காலையில் கணவனும் மனைவியும். அந்த கணவன் அமெரிக்காவில் இருக்கார். இந்த பொண்ணுக்கு 6 மாதமாக அமெரிக்கா 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 சொல்லிக்கிட்டே இருக்கு. தெருவில் எவனாவது பேரிக்கா விற்றா கூட அமெரிக்கான்னு தான் இவ காதலை விழுகும். அப்படி உட்கார்ந்துருக்கு. இப்போ கல்யாணம் ஆச்சு, தாலியை கட்டியாச்சு. இந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிச்சு. நான் அவர் கூட அமெரிக்காவுக்கு போக போகிறேன், நியூயார்க்கு போவேன், நியூ ஜெர்சி போவேன், ஃபிலடெல்ஃபியாவுக்கு போவேன், இந்த பக்கம் சான் பிரான்சிஸ்கோவுக்கு போவேன், சியாட்டிலுக்கு போவேன். எந்த பேரெல்லாம் இவளுக்கு தெரியுமோ அமெரிக்காவில் எல்லா பேரையும் சொல்லி அங்கேயெல்லாம் போவேன். லாஸ் ஏஞ்சலிஸுக்கு போவேன், நயாகராவுக்கு போவேன். கண்ணை முழிச்சு பார்த்தா புருஷனை காணோம், கூட இருந்தவங்களையும் காணோம். இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அவர் எங்கே போயிட்டாரு? அவர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார். என்னையா அநியாயமாக இருக்குது? தாலி கட்டினது எனக்கு, கூட்டிக்கிட்டு போகிறது சாப்பிட வந்தவங்களையா? இந்த பொண்ணு அழுவாளா மாட்டாளா? இந்த அழுகை தான் 658 திருவாசகம். திருப்பெருந்துறையிலே ஆவுடையார் கோயிலில் சிவபெருமான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். மந்திரியாக இருந்தவரை ஆட்கொண்டார். அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு தில்லைக்கு போயிட்டார். தில்லைன்னா தெரியுமா? சிதம்பரம். மாணிக்க வாசகர் அழுதார், எனக்கு கல்யாணம் பண்ணன. என்ன கல்யாணம்? உன் பேரு மாணிக்க வாசகர்னு பேரு வச்சார். உபதேசம் பண்ணினார், திருவடியை தலையில வச்சார். இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு விட்டு இருந்தவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டியே. அந்த அழுகை தமிழுக்கு பெயர்தான் திருவாசகம். தமிழ் எத்தனை தெரியுமா? பேசுனா இயல் தமிழ், பாடினா இசைத்தமிழ், நடித்தால் நாடகத்தமிழ், திருமுறைகள் சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். ஒரு கணவனை பிரிந்த மனைவி. ஆமாங்க, கடவுளுக்கு நமக்கு உள்ள உறவில் சிறப்பான உறவு என்ன தெரியுமா? கடவுள் என்னுடைய காதலன், நான் காதலி. இதுக்கு பேர் சன்மார்க்கம்னு பேர். கடவுளை பலவிதமாக அனுபவிக்கலாம். கடவுள் என் கணவன், நான் மனைவி. இந்த அனுபவம் தான் உயர்ந்த அனுபவம். மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு சிவபெருமானை காதலித்து சிவபெருமான் தன்னை விட்டு சென்ற பொழுது அழுதாரே, அந்த அழுகை தமிழ், அதற்கு பெயர்தான் திருவாசகம். 2 விஷயம் சொல்ல போகிறேன் இப்போ. 2வது விஷயம், இங்கிலாந்தில் லண்டனில் இருந்து ஜியு போப்புன்னு ஒருத்தர் வந்தார், கிறிஸ்தவ சாமியார். நம்மளையெல்லாம் மாற்றுறதுக்கு நிறைய பைபிள் கொண்டாந்தார். ரொம்ப முக்கியம், சிலுவையெல்லாம் கொண்டாந்தார்.
வந்தாரா, திருநெல்வேலிக்கு பக்கம் போனார். நாகர்கோயில், பாளையங்கோட்டை அந்த பகுதிக்கு போயிட்டார். அங்கேருந்து ஒரு பெரியவர் திருக்குறளை கொண்ட ஜியு போப் கையில் கொடுத்தார். ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் திருக்குறளை படித்தார். படிச்சுட்டு என்ன கேட்டார் தெரியுமா? திருக்குறளில் அறத்துப்பால் இருக்குது, பொருட்பால் இருக்குது, காமத்துப்பால் இருக்குது. கடவுளை பற்றி வீடு இல்லையே. அறம், பொருள், இன்பம், வீடு 4 முக்கியம். அறம் இருக்குது, பொருள் இருக்குது, இன்பம் இருக்குது, வீடு இல்லையே. அவர் என்ன பண்ணார்? ஒரு திருவாசகத்தை கொடுத்தார். திருவாசகம் எத்தனை பாட்டு மறக்கப்படாது? 658 பாட்டு. அதை கொடுத்தாரா? ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் திருவாசகத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படித்தார். கண்ணீர் வந்துடுச்சு. ஏன் தெரியுமா? கடவுளை 2 விதமாக அனுபவிக்கலாம். ஒன்று, கடவுள் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்கிறது. 2, கடவுளோட நேர பேசுறது. இது தேவையில்லை. கடவுளை பற்றி பேசுவது சிறப்பா, கடவுளோடு பேசுவது சிறப்பா? கடவுளோடு பேசணும். ஆன்மீகம் என்பதென்ன? கடவுளை பற்றி பேசுவது அல்ல, கடவுளோடு பேசுவது ஆன்மீகம். சார் பேச முடியுமா? நல்லா பேசலாம். என்னால் அறியா பதந்தந்தாய், யானது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யாரென்பேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயேன். திருவாசகம் படித்து பாருங்க. கடவுளை நேர நிற்க விட்டு பேசின பேச்சு. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்பு படித்தாரா? கண்ணீர் வந்துடுச்சு. லண்டனுக்கு போகிறார். ஒரு பெரிய பிரின்சிபல் அவர் கூட பேசிக்கிட்டே போகிறார். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? ஃபாதர், நான் தமிழ்நாட்டுக்கு போனேன், அங்கே திருவாசகம்னு ஒரு நூல், அதை படித்தேன். அதை படித்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று தோணி போச்சு. என்ன தோணுச்சு? நம்ம மேல்நாட்டில் உள்ள இலக்கியங்களை எல்லாம் ஒரு தராசு தட்டில் வைத்து திருவாசகத்தில் ஒரு வரியை, மறக்காதீங்க, ஒரு பாட்டில்ல ஒரு வரி, திருவாசகத்தில் ஒரு வரியை இன்னொரு தராசு தட்டில் வைத்தால் மேல்நாட்டு தட்டு மேலே போய்விடும், திருவாசகத்தட்டு கீழே இருக்கும். என்னையா சொல்கிறீங்க? வெஸ்டர்ன் ஃபிலாசபி எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு திருவாசகத்தில் ஒரு வரி. அது என்ன வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுள் நம்மளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிந்திருக்க மாட்டார். நம்ம கடவுளை விட்டுட்டு பிரிவோம், கடவுள் நம்மளை விட்டுட்டு பிரிய மாட்டார். நாம் விட்டாலும் நம்மை விடாதவன் சிவபெருமான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த ஒரு வரி போதும். ஓ ஃபாதர் போப், என்ன, ஒய் கான்ட் யூ டிரான்ஸ்லேட் இட் இன்டு இங்கிலீஷ்? இவ்வளவு ஈடுபாடாக சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் திருவாசகத்தை மொழிபெயர்க்க கூடாது? எல்லாம் எப்போங்கிறீங்க? 1893. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்பு பிறந்தது 1823. 93ன்னா அவருக்கு 70 வயசு. நான் எங்கே இனிமே இதையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது? எனக்கு வயசாச்சே. அவளது காலத்துக்கு நான் இருப்பனா? அந்த பிரின்சிபல் சொல்லுகிறார், ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு உயிரை கொடுப்பார். நல்லா எழுதி வச்சுங்க. ஒரு அறம், ஒரு தொண்டு, இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல காலங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்படும். ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் அதுக்கப்புறமா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினார். 1900 நூல் வந்தது, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷில் வந்த உடனே ஜெர்மனியில் வந்துருச்சு, ஃப்ரெஞ்சில் வந்துருச்சு, வரிசைக்கு வந்துருச்சு. அந்த டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சு போச்சு. ரெவரண்ட் ஃபாதர் தன்னுடைய 80வது ஆண்டு விழாவில் அதை வெளியிட்டார். அப்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன், நேரம் கிடையாது. உடனே லண்டன்ல இருந்து அவருக்கு தகவல் வந்தது, நீ போனது அந்த ஊருக்காரங்களை கிறிஸ்தவனாக்குவதற்கு,
நீ செஞ்ச காரியம் ஒரு அருமையான திருவாசகத்தை மொழிபெயர்க்க செய்து உலகமல். இப்போ புரியுதா திருவாசகம் எங்கே போச்சுன்னு? இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன். ஆமாம் சார், திருவாசகம் படித்தா என்ன கிடைக்கும்? நம்மால் அதானே கேட்பேன். என்ன கிடைக்கும்? ஒரு சுண்டலாவது கிடைக்குமா? கேட்பானா இல்லையா? என் கடன் பணி செய்து கிடப்பதே அந்த காலம், என் கடன் பணி செய்து கிடைப்பதே இந்த காலம். சார் திருவாசகம் படித்தா என்ன கிடைக்கும்? அதுக்கு ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு செய்தி. சென்னையிலே ஒரு பெரியவர், நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு ரொம்ப வேண்டியவர், இப்போ இருக்கார், வயசு 80க்கு மேலே ஆச்சு. அவருடைய நண்பருக்கு குழந்தை இல்லை. நண்பரை அழைத்து கொண்டு காஞ்சி பரமாச்சாரியார், 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர்கிட்ட போய் காலில் விழுந்தாங்க. சாமி அந்த சாணி போட்டு மெழுகின தரையில் உட்கார்ந்துருக்கார், காலை மடக்கிக்கிட்டு. காஞ்சிபுரம் காலில் விழுந்தாங்க, கும்பிட்டாங்க, பழத்தை வச்சாங்க, அப்படியே திரும்பினார், பழத்தை ஆசீர்வாதம் பண்ணினார். இப்படி பார்த்தார். பார்த்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னு அர்த்தம்? இவருக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆச்சு, 7-8 வருஷம் ஆச்சு, பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு புத்தகத்தை எடுத்தார், புத்தகத்தில் ஒரு அடையாளம் வச்சார், இதை படிக்க சொல்லுங்க 2 பேரையும். யார் 2 பேர்? அம்மாவும் அப்பாவும், குழந்தையினுடைய அம்மாவும் அப்பாவும், அவங்க தானே படிக்கணும். கொடுத்துட்டார். வீட்டுக்கு போணுச்சு, அந்த 2 பேரும் படித்தாங்க. 3 வருஷத்தில் 2 பிள்ளை. கேட்டது 1, கிடைச்சது 2. திருவாசகம். அது எந்த பதிகம் தெரியுமா? 21ஆம் தலைப்பு, கோயில் மூத்த திருப்பதிகம். திருவாசகம் மொத்தம் 51 தலைப்பு. 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும், இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும், அருளை புரியாய் பொன்னம் பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே. நான் ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன், அர்த்தமெல்லாம் சொல்ல நேரம் கிடையாது. யூடியூப்பில் வருது, 658 பாட்டுக்கும் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். யூடியூப்பில் வருது, திருவாசகம் அவ்வளதும் கேட்கலாம். என்ன கேட்டது 1, கிடைச்சது 2. அமெரிக்காவில் இருந்து ஒரு பெரியவர் எங்கிட்ட பேசுகிறார். ஐயா என்ன செய்யணும்? என் மகன் ஜெர்மனியில் இருக்கிறான், குழந்தை இல்லை, என்ன செய்யணும்? பரமாச்சாரியார் சொல்லி இருக்கார், திருவாசகத்தில் 21ஆம் தலைப்பை படின்னு சொன்னேன். பெரியவர் சொல்கிறார், பையன் படிக்கணுமா இல்லை நானும் என் சம்சாரமும் படித்தா போதுமா? நான் சொன்னேன், யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஐயோ வேண்டாம்ங்கிறார். என்னங்க, எனக்கு வியாதி வந்தால் நான் தானேயா மருந்து சாப்பிடணும்? எங்கள் அப்பாவா சாப்பிடுவார்? எங்கள் அப்பா ஊசி போட்டுக்கட்டும், எனக்கு காய்ச்சல் விட்டு எப்படி போகும்? அவன் தானே படிக்கணும். புரியுதா? 3 செய்தியில் இன்னும் ஒன்று இதோடு ஒட்டி சொல்லிவிட்டு போயிடுறேன். பகவான் ரமணர் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல? திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்கள்ல? அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா. மதுரையிலே சொக்கப்ப நாயக்கன் தெருவில் இருந்து 17 வயசு பிள்ளை புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு போய் வெங்கடராமனுங்கிற பெயர் ரமணனாக மாற பாதாளலிங்கத்துக்கு கீழே உட்கார்ந்து பல காலம் தவம் செய்து சேஷாத்ரி சுவாமிகளால் வெளிப்படுத்தப்பட்டு ரமணராக இருக்கிறார். ரமணர் பிறந்தது திருச்சுழி. ரமணர் அம்மா பேரு அழகம்மை, அவங்க அப்பா பேரு சுந்தரமையர். இவர் சன்னியாசியாக இருக்காரா? 18 வயசு பிள்ளை இப்படி சன்னியாசி ஆகிட்டானே. அம்மா அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு ஓடிட்டான். அப்பா வெங்கட்ராமா, உன்னை நம்பித்தானையா வீடே இருக்கு, நீ ரொம்ப கெட்டிக்காரன், நீ என்ன இப்படி வந்து சாமியாக உட்கார்ந்துட்ட, வீட்டுக்கு வா
பகவான் ரமணர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வரமாட்டேன். தில்லை வெளியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? நான் வரமாட்டேன். வேண்டுமானால் நீ வா. அம்மா போயிட்டா ஊருக்கு. கொஞ்ச காலம் ஆச்சு. கடைசி காலம் அம்மா தேடி திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. திருவண்ணாமலைக்கு பெருமை தெரியுமா? சிதம்பரம் தரிசித்தால் மோட்சம். போயில்ல தரிசிக்கணும். திருவாரூர் பிறந்தால் முத்தி. எங்கள் திட்டம் போட்டால் பிறக்க முடியும். திட்டு போட்டு பிறக்கிறதா இருந்தால் நம்மளாம் பில்கேட்ஸுக்கு பிள்ளையாவில் பிறந்திருப்போம். திட்டம் போட்டு பிறக்க முடியாது. காசியில் இறந்தால் முத்தி. திட்டம் போட்டு சாக முடியுமா? எங்கள் ஊரில் ஒரு செட்டியார் 19 வருஷம் காசியிலே இருந்தார். ஏன்? காசியில் தான் சாகணும். யமனுக்கு அவர் அட்ரஸ் தெரியலை. பேரங்கல்யாணத்துக்கு ஊருக்கு வந்தார் தேவகோட்டைக்கு. யமன் அட்ரஸை கண்டுபிடிச்சு விட்டேன். என்ன பண்ணுவீங்க? இறக்கிறது நம்மள்கிட்ட இல்லை, பிறக்கிறது நம்மள்கிட்ட இல்லை. சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணணும், போகணும். திருக்காலத்தில மிதிக்கணுமா, அதுவும் பெரிய காரியம். திருவண்ணாமலை நினைத்தால் மோட்சம். இன்னைக்கு தாஜ் கன்னிமாரா ஹோட்டலில் உட்கார்ந்து நம்ம சாமி புண்ணியத்தில் திருவண்ணாமலையை நினைக்கிறோம். ஸ்மரணாத் அருணாசலே. நினைத்தால் மோட்சம் தருவது திருவண்ணாமலை. பகவான் ரமணர் திருவண்ணாமலையில் இருக்கிறார். அம்மா வயசான காலத்தில் வந்துட்டார். பிச்சை எடுப்பார். அம்மாவுக்கும் சாப்பாடு போட்டு தானும் சாப்பிடுவார். ஆசிரமம் உண்டாக்கி விட்டது. அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ். எனக்கு அதுதான் சொல்லி முடிக்கணும். ரமண பகவான் அம்மாவை மடியில் சாத்திக்கிட்டார். படுத்திருக்காங்க. தலை பிள்ளை மடியில் கொடுத்து வைக்கணுமே. இப்படி பிள்ளை மடியில். இந்த தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைங்க. கடைசி கொல்லி போட்டது யார் தெரியுமா? 4வது பிள்ளை. மூத்த பிள்ளை ராமன் காட்டுக்கு போயிட்டான். 2வது பிள்ளை பரதனை இவனே வேணாம்னு சொல்லிவிட்டான். 3வது பிள்ளை லக்ஷ்மணன் ராமனோட காட்டுக்கு போயிட்டான். 4வது பிள்ளை சத்துருக்கனன் தான் கொல்லி போட்டான். வேடிக்கை பார்த்தீங்களா? கிடைக்கணுமே. அந்த தாயை மடியில் சாத்திக்கிட்டார். காலையில் திருவாசகம் ஆரம்பிச்சிட்டார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பகவான் ரமணர் படிக்கிறார். கண்ணீர் கொட்டுகிறது. எல்லாம் சுற்றி உட்கார்ந்துட்டாங்க. காலையில் இருந்து 658 பாட்டா அப்படியே போய்கிட்டே இருக்கு. ராத்திரி 8 மணி ஆக போகுது. பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிடேன் கண்டாய், சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசேன், திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. என்னை அன்றைக்கு தடுத்து ஆட்கொண்டாய். அப்புறம் விட்டுட்டு போயிட்ட. நான் வேற யார்கிட்ட போய் நிற்பேன்? எனக்கு எல்லாம் போதும், என்னை வான்னு கூப்பிடு. நின்றுச்சு, அடங்கிருச்சு. பிள்ளை மடியில் காதில் திருவாசகம் கேட்க அந்த அம்மாவினுடைய ஆன்மா அடங்கிவிட்டது. பகவான் ரமணர் எந்திரிக்கிறார். வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம். என்னங்க பணத்தை போட்டுட்டு சாப்பிடலாமா? பகவான் ரமணரை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. காலையில் பிடிச்சி யாரும் சாப்பிடலை, வாங்கோ திருவாசகம் படித்தால் தீட்டு கிடையாது. அம்மா சிவபெருமான் திருவடியில் அமைதி பெற்று விட்டாள். எல்லாரும் சாப்பிட்டாங்க. திரும்ப வந்தாங்க. திரும்ப திருவாசகம் 658வது பாட்டு. செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மாவை கொண்டே சமாதி வச்சாங்க. போதும், எனக்கு கொடுத்த நேரம் நிறைவடைந்து விட்டது. 40 நிமிஷத்துக்கு நான் பேசலாம் என்று கட்டளை. திருவாசகம் என்பது கடல். நாம் பண்ணின புண்ணியம் நல்ல சான்றோர்களுக்கு முன்னால் தருமமிகு சென்னையில் திருவாசகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன்.
தொட்டு காட்டவில்லை, அங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டி இருக்கிறேன், அவ்வளவுதான். திருவாசகம் படித்தா என்ன கிடைக்கும்? குழந்தை வேணுமா? 21ஆம் தலைப்படி. சார், கல்யாணமே ஆக மாட்டேங்குது. யாருக்கு? பையனுக்கு. 34 வயசாச்சு, பொண்ணு கிடைக்கல. கவலைப்படாதே, 17ஆம் தலைப்பு அன்னை 10 படி, நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். ஓஹோ சார், பணம் வேணும் சார், வாழ்க்கையில் அதான் சார் முக்கியம், வைட்டமின் பாதான் சார் முக்கியம், பணம் வேணும் சார். பணம் வேணுமா? குலா 10 படி பொற்கிளியே கிடைக்கும் சார். சிவபெருமான் வேணும் சார். யாராவது கேட்பாங்களா? அது 80 வயசுக்கு மேலே பார்த்துக்குவோம். சிவபெருமான் கிடைக்கணுமா? சிவபுராணத்தை படி, 95 வரி சிவபுராணத்தை படியுங்கள். சிவபெருமான் உங்கள் வீட்டு வாசல் படியில் வந்து நிற்பார். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். சொல்றாங்களா இல்லையா? நீ போய் கோயில் கதவை தட்டு, திறப்பார். நம்ம சைவம் என்ன தெரியுமா சொல்லும்? நீ கோயிலுக்கு போறது அப்புறம்டா, உங்க வீட்டு வாசப்படியிலே சிவபெருமான் காத்து கிடக்கிறார், உங்க வீட்டு கதவை தர. புரியுதா? புரியலையா? வீட்டு கதவுன்னா இந்த கதவுங்க. சிவபெருமான் இங்கே தானே காத்து கிடக்கிறாரு. இங்கே பார்த்தா தானே அங்கே பார்க்கலாம், உள்ளத்தில் பார்த்தா தான் வெளியில் பார்க்கலாம். கடவுள் இங்கே தானே உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்கினம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பது திருவாசகம். நம்முடைய சைவ திருமுறைகளில் நடராஜாவுக்கு பக்கத்திலே திருமுறைகள் வைத்திருப்பார்கள். நடராஜாவுக்கு பக்கத்திலே சிவகாமி இடது பக்கம், மாணிக்க வாசகர் வலது பக்கம். ஒன்று சொல்கிறேன், சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகத்தை வைத்து வழிபடக்கூடிய மரபு தமிழ்நாட்டில் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகம், அதுக்கு பூஜை நடத்திட்டு படிக்கணும். சும்மா பூஜையை முடிச்சுட்டு தீபத்தை காட்டிட்டு விட்டுறப்படாது. திருவாசகத்தை எடுத்து படிக்கணும். வாழ்க்கையில் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு கிடைக்கும். அதை சொல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்தது. ஏன் தெரியுமா? இது குருநாதனுக்கு நாம் வணக்கம் செலுத்தக்கூடிய மேடை. சிவபெருமானே குருநாதனாக வந்து மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்தார். அதனாலே திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் சிவபெருமானுக்கு திருவிழா கிடையாது, சிவபெருமானுக்கு தேர் கிடையாது. யாருக்கு தேர்? மாணிக்க வாசகருக்குத்தான் தேர், மாணிக்க வாசகருக்குத்தான் திருவிழா. தமிழ்நாட்டில் 4 ஊர்கள் முக்கியமானவை. ஒரு ஊர் அம்பாளுக்குத்தான் எல்லாம். அப்பவே சொல்லிட்டேன். யாரு? மீனாட்சி, மதுரை. இன்னொரு ஊர் அப்பாவுக்குத்தான் எல்லாம், சிதம்பரம், நடராஜா. சிவகாமி யாரு? மிஸ்ஸஸ் நடராஜா. சிதம்பரம் அப்படித்தானே, நடராஜா தானே தேரில் வருவார். 3வது ஊர் பிள்ளைக்கு பெருமை, புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரங்கோயில் செல்வ முத்துக்குமாரசாமி. 400 கோடி மதிப்புள்ள நகையை போட்டு செல்வ முத்துக்குமாரசாமி, அவருக்கு பேரே செல்வ முத்துக்குமாரசாமி. அவருக்குத்தான் மரியாதை போறா. புள்ளிருக்கு வேலூர். 4வது ஊர் அடியாருக்குத்தான் பெருமை. ஆண்டவனுக்கு எதுவும் கிடையாது. சொல்லப்போனால் சிவலிங்கம் கூட அங்கே கிடையாது. வெறும் ஆவுடை மட்டும்தான் உண்டு. திருப்பெருந்துறைக்கு பேரு ஆவுடையார் கோயில்னு பேரு. மாணிக்க வாசகருக்குத்தான் எல்லாம், மாணிக்க வாசகருக்குத்தான் தேர், மாணிக்க வாசகருக்குத்தான் திருவிழா. இன்றைக்கு மாணிக்க வாசகர் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். எல்லாம் மனசுக்குள்ள அடைதல. நான் சொன்னதில்லை, ஒன்றாவது புரியுமில்ல, எல்லாம் புரியாட்டாலும் அது போதும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த நம்முடைய தன்வீர் சுவாமிகள், தயானந்த சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு உங்கள் எல்லாரு திருவடிகளையும் விழுந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இனிமேலாவது ஒரு நாளைக்கு ஒரு திருவாசகத்தையாவது படியுங்கள்.
தேன் எப்படி இருக்கும்னு சொன்னால் புரியாது, நாக்கில் வச்சாத்தான் புரியும். நான் தேன் இனிக்கும்னு சொல்லி இருக்கிறேன். ஒரு திருவாசகத்தை படியுங்கள், ஒரு பாட்டை படியுங்கள், ஏதோ உங்களுக்கு பிடிக்கிற பாட்டு, புத்தகம் கிடைக்கும், அப்புறம் பாருங்கள், மிகச் சிறப்பாய் இருப்பீர்கள் என்று கூறி இந்த உரையை மாணிக்கவாசகப் பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி, பெரிய சான்றோர்கள், பெரியவர்கள், வள்ளல் பெருமக்கள், தொழில் அதிபர்கள், நடிகர்கள், நீதியரசர் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை மாணிக்கவாசகப் பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னையும் உங்களையும் கீழே நம்மை விடாமல் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற திருநின்ற ஊர் தாயாரையும் பெருமானையும் வணங்கி என்னுடைய ஆத்மா வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, திருவாசகம் திரு வாசி அகம் என்று அதுக்கு டேக்லைன் கொடுக்க சொல்லியிருந்தோம். காரணம், திரு என்றால் முப்பொருள் சேர்க்கை, வாசி அகம் என்றால் நம்ம என்ன பண்ணாலும் சரி உடம்பு வேணும், உடம்பு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நான் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா உடம்பு வேணும். உடம்பு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. தாயிடம் இருந்து வந்தது, தந்தையிடம் இருந்து வந்தது, என்னிடத்தில் இருந்து இருக்கிறது. இந்த முப்பொருள் சேர்க்கை, இந்த மூன்று பொருளின் சேர்க்கை தான் அந்த திரு என்று நாம் சொல்லுகின்றோம். இப்போது மாணிக்கவாசக பெருமான் அவர்கள் நமக்கு மிக எளிமையாக அனைத்தும் கொடுத்து விட்டு சென்றாலும், அதைவிட மிக எளிமையாக ஐயா அவர்கள் கொடுத்து சென்றது மிக 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 அற்புதம். திருவாசகத்திற்கு உருகாதார் வேறு ஒரு வாசகத்திற்கும் உருகாதார் என்று. அப்படி இருக்கையில் அந்த மூன்று பொருள் சேர்க்கை, முப்பொருள் சேர்க்கை என்று வரும்பொழுது அங்கே நான் இல்லை. எப்பொழுது நான் இல்லையோ அப்போ உள்ள இருக்கிறான் தான் ஆக்டிவேட் ஆகிடுது. சிவபெருமான் அப்போ பேசிகிட்டு இருக்க, பேசுகிறதுனால பயன் இல்லை, பேசி பயன் இல்லை. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லல் வாசல் 9ன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ எல்லாம் அல்லல் தான் கொடுக்கும்னு கன்ஃபார்மாக தெரியும். எல்லாரும் சொல்லிட்டாங்க, வார்த்தை ஒன்று தான், அனைத்து அந்த வாயில் அனைத்துமே தொந்தரவு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, நம்முடைய எல்லாரும் சொல்கிற அந்த ஆ என்கின்ற அந்த அக்ஷரம் அதுவே அனைத்தும். அதற்கு பிறகு ஊ என்றாலும் சரி, இம் என்று சொன்னாலும் சரி, அகர உகர மகரம், இதுவே முப்பொருள் சேர்க்கைக்கு நாம் எப்படி அதுக்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. வாசலை பற்றி ஆரம்பித்தாங்க. ஆகையினால அந்த வாசல் என்பது எந்த வாசலாக இருந்தாலும், தாய் மீனாட்சி கிட்ட போகணும் அப்படின்னா, மீனத்தோடைய ஆட்சினா என்னுடைய கண்கள், மொத்தம் 3 பேர் இருக்காங்க. காமம் இல்லை என்றால் உலகம் இல்லை, காமத்தோடைய ஆட்சி. மீனம் இல்லை என்றால் என்னால் உலகத்தை பார்க்க முடியாது, மீனத்தோடைய ஆட்சி. விசாலம் இல்லை என்றால் என்னுடைய உடம்பில் அவங்க இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த 3 ஆட்சி நிச்சயம் தேவை. இந்த ஆட்சி இருந்தால் மட்டுமே நமக்கு என்ன, இச்சா கிரியா ஞான சக்தி. இந்த இச்சா கிரியா ஞான சக்திக்கு நடுவில் அவங்க உட்காந்துருக்காங்க. ஐயா வந்து அற்புதமாக பேசிவிட்டார். அதாவது உடல், மனம், அறிவு, உயிர், இது எல்லாருக்குமே இருக்குது. இது இல்லாமல் யாராலையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. உடல் எல்லாருக்கும் இருக்குது. ஆகையினால்தான் மெய்கண்டார் அப்படின்னு வச்சாங்க. பேரே என்பது மெய்கண்டார். அவர் மெய்யில் தான், வெளியில் பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெளியில் நமக்கு காட்டுறது எல்லாமே சும்மா என்னென்ன பார்த்துக்கோங்க. நாம் எல்லாமே அங்கே பொங்கி போடும் பொழுது மேலே வருகின்ற அந்த ஆவி ஆனவனை நம்ம என்ன பண்ணணும், உடம்பு இருக்கும் பொழுதே ஒரு தடவையே தொழுது விட வேண்டும்.
அப்படி பண்ணி விட்டாச்சுனாலே நிச்சயம் ஐயா சொன்ன மாதிரி அங்கே ஆத்மநாதர் கோவிலில் அந்த சிவபெருமானுக்கு எப்படி தன்னுடைய உடலை தியாகம் செய்தும் மனதை தியாகம் செய்தும் தன்னுடைய அறிவு எல்லாம் சிவபெருமானிடத்தில் தியாகம் செய்தும் தன்னுடைய உயிரையும் அவரிடத்தில் கொடுத்துவிட்டு வேறு வழி இல்லை, எழுதக்கூடியவன் யார் என்றால் உள்ளில் இருந்த அச்சிவன். எழுதுறது அச்சிவன் எழுதுகிறார். சிவன்னா என்ன அப்படின்னா நம்ம விடுகின்ற இந்த சுவாசம். இந்த கால் இல்லை என்றால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நிற்க முடியாது. சவம் சிவம், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த உடல் சிவமாகிய இந்த உடல் சவம் ஆவதற்குள் சிவத்தை பார்த்து விட வேண்டும். இல்லை என்றால் ஐயா சொன்ன மாதிரி அடுத்த பிறவியை நாட வேண்டி இருக்கும். ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி என்பது சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது. சக்கரம் என்றால் என்ன? சுழன்று கொண்டே இருக்கும். நம்முடைய உடலில் சக்கரம் என்பது கண். நம்முடைய கண் 320 டிகிரி சுற்றிடும். சுவாசம் என்றால் சங்கு என்றால் என்ன? நம்முடைய சுவாசம் காதுக்குள்ளே பாருங்கள், காதுக்குள்ளே நல்லா பாருங்கள். இந்த சுவாசம் என்பதை நம்ம ஒரு தடவையாவது கவனிக்கணும். கவனிக்க சொல்கிறாங்க. நம்ம கவனிக்க மறந்தோம் என்றால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம உடம்பை விட்டு அது போயிடும். போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சுவாசத்தை கவனிச்சே ஆகும். சுவாசத்தை கவனிக்கிறதுல என்ன பெருசாக கிடச்சிரும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப 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 சிம்பிள். நமக்குள்ளே ஓடிட்டுருக்கிற அந்த கதாகதம், அந்த கதாகதத்தை இப்போ நம்ம பெருமாள் கையில் கதை இருக்கிறது என்றால் அந்த கதை தான் அந்த கதாகதம். மூக்கை பார்த்தோன்னா கதாகதம் மாதிரியே இருக்கும். கவனிக்கணும். உடம்பே அனைத்தும். இந்த உடம்பு தான் ஆலயம். ஆன்மா லயிக்கின்ற இடம். ஆன்மா நடராஜர் என்றதை அற்புதமாக ஐயா சொல்லும் பொழுது, நம்முள் ஓடுகின்ற இந்த நடைக்கு எவன் ஒருவன் ராஜன் ஆகின்றானோ அவனே நடராஜன். நம்மிடத்தில் ஓடுகின்ற இந்த நடை, இந்த நடைக்கு எவன் ஒருவன் ராஜன் ஆகின்றானோ அவனே நடராஜன். சிதம்பரம் என்றால் சி என்றாலே நம்முடைய சுவாசம் தம் பரத்தில் உள்ளது. தன்னுடைய பரத்தில் உள்ள காரணத்தினால் சிதம்பரமானது. ஒரு குண்டான திருப்பி போட்டு வச்சிங்கன்னா நம்ம தலை மாதிரி இருக்கும். ஒரு குண்டான திருப்பி போட்டோன்னா தலை மாதிரி இருக்கும். மனதையும் அறிவையும் எடுத்துட்டு முன்னாடி சொன்ன அதே அந்த ஆத்மா கவனத்தை அங்கே முழுக்க வச்சோன்னா என்ன ஆகும்? வைகுண்டம் ஆகுது. ஆகையினால் நேரம் மிக குறைவாக கொடுக்கப்பட்ட காரணத்தினால் அன்பு சொந்தங்களே, அடுத்தது திருவாசகத்தை உங்களுக்காக, ஏன்னா ஐயா கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க, அநேகரும் வெளியில் கிளம்பணும். ஆகையினால் திருவாசகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை அனைவரும் பாருங்கன்னு சொல்லிட்டு அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.